இறை இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் செவி கொடுத்த முதலாம் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி, இந்த மூன்றினுடைய மைய கருத்தை நாங்கள் ஆழமாக தியானித்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே என்னையும் உங்களையும் நல்லாயனாக, நல்ல ஒரு ஆயனாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த நல்லாயன் உவமையானது நம்முடைய வாழ்விலே நாங்கள் அடிக்கடி கேட்பதுண்டு. நம்மிலே எல்லோருக்குமே இந்த உவமையானது ஆழமாக தெரிந்த, அறிந்த, கேட்டுக்கொண்ட ஒரு உவமை. இந்த உவமையை நாங்கள் தற்பொழுது காலத்திலே நாங்கள் சிந்தித்தோம் என்றால், இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் சிந்தித்தோம் என்றால், இந்த கள்வர் கையில் அகப்பட்ட அந்த நபருக்கு இந்த உதவி செய்த 3 பேரையும் நாங்கள் வித்தியாசமான ஒரு கோணத்திலே பார்க்க முடியும். ஏனென்றால், குரு ஒருவர் தற்செயலாக வழியே செல்கின்றார். அங்கே கள்வர் கையில் அகப்பட்டு குற்றியூராக கிடக்கின்றார். சில வேளைகளிலே நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே சொல்ல முடியும், அவருக்கு நேரம் இருக்கவில்லை, அவர் திருப்பலிக்காக கொஞ்சம் போக முடியும் அந்த பயணத்திலே, ஆனபடினால இவர் யார், இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார், இவரை இப்போ உதவி செய்ய போனால் அதுக்கு போலீஸ் கேஸ் ஆகிடும், ஸோ அதுக்கு டைம் ஆகும், அப்படியும் நாங்கள் பார்க்கலாம். என்றால் அதுதான் யதார்த்தம், அதுதான் இன்றைய காலகட்டத்திலே நடக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற அந்த நபர் யார் பிள்ளைகளே? லேவியர். லேவியரை நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே எடுத்து பார்த்தால், ஒருவேளை அவரும் சொல்லலாம், இது எந்த பிஸ்னஸ் கிடையாது, ஏனென்றால் இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார், இவர் யாரோட வந்தார், இவர் எதுக்காக இந்த இடத்துல வந்தார், ஆகவே இவருடைய வேலையை அவரே பார்க்கட்டும், என்னுடைய வேலையை நானே பார்க்குறேன். இங்கே அன்னைக்கு போனால், அவருக்கு உதவி செய்ய போனால் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், என்னுடைய குடும்பத்தை என்னால் பார்க்க முடியாமல் போய்விட்டுரும், எனது மனைவி தேவையில்லாத கேள்வி கேட்க கூடும், எனக்கு உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் ஏன் தேவையில்லாத பிரச்சனைகள் தலையோட்டுறீங்க? இன்றைய காலகட்டத்திலே பிரியமானவர்களே, நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். மூன்றாவதாக பார்க்கின்ற இந்த நல்ல ஆயர், அவர் இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் கஷ்டம், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கின்றேன். இப்படி ஒரு குற்றியூராக இருக்கிறவருக்கு எனது நேரத்தை கொடுப்பதற்கு, உதவி செய்வதற்கு, எனது எல்லா தேவைகளையும், எனது எல்லா விதமான காரியங்களையும் நான் வைத்துவிட்டு அந்த இடத்திலே போய் அவரை தூக்கி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எனது சல்லியை கொடுத்து செய்வது என்பது பிரியமானவர்களே மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழலுக்குள்ளே நாங்கள் பயணிக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே நேரம் இல்லை, உண்மை அதுதான். நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், நாங்கள் பயணித்து கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் குடும்பத்திலே நாங்கள் ஒரு குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக நாங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும், கணவரை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், அவருடைய கல்வி வாழ்வை பார்க்க வேண்டும், நமது அடுத்த கட்டத்தை பார்க்க வேண்டும், முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும், கடன் பிரச்சனையை பார்க்க வேண்டும், நோய் நொடியை பார்க்க வேண்டும். இப்போ எல்லாவற்றையுமே பார்ப்பதற்கு நாங்கள் ஓட வேண்டும். ஆனபடினால நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். சும்மா இருந்தால் எதுவுமே நடக்காது, அது எனக்கும் தெரியும். அப்போ இப்படியான இந்த பயணமானது நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் எமது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக.
இந்த காலகட்டத்திலே நாங்கள் நல்லாயனாக இருப்பது பிரியமானவர்களே இலகுவான காரியம் அல்ல. அது நானே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன். அதுதான் நமது வாழ்விலே கிறிஸ்து நமக்கு விடுக்கின்ற சவால், அழைப்பு. அவர் இறுதியாக அந்த கிறிஸ்துவை சோதிக்கும் நோக்குடன் வந்தவரை பார்த்து சொல்கிறார், நீரும் போய் அப்படியே செய்யும். ஏனென்றால் கல்வர் கையில் அகப்பட்ட இந்த நபருக்கு யார் நல்ல ஒரு ஆயர், யார் அடுத்திருப்பவர்? அவருக்கு உதவி செய்தவர், தனது நேரத்தை கொடுத்தவர். என்னுடையது உம்முடையதாக கூட இருக்கலாம், என்னிடம் இருந்த செல்வத்தை நான் உம்மோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த வேளையிலே அந்த கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இவர் நல்ல ஆயராக மாற்றம் அடைகின்றார். நமது இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் நமது குடும்பத்தோடு, நமது பிள்ளைகளுடைய பிரச்சனையை பார்ப்பதற்கே நமக்கு நேரம் பத்தாது. நமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்ப்பதற்கே நமக்கு நேரம் பத்தாது. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி ஒரு நல்ல ஆயனாக மாற முடியும்? நாங்கள் எப்படி அடுத்தவருக்கு நேரத்தை கொடுக்க முடியும்? ஏனென்றால் இன்றைக்கு கணவர் மனைவிக்கு நேரம் கொடுப்பதற்கு நேரம் இல்லை, மனைவி கணவருக்கு நேரம் கொடுப்பதற்கு நேரம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு நேரம் கொடுப்பதற்கு பிள்ளைகளுக்கும் நேரம் இல்லை, பெற்றோருக்கும் நேரம் இல்லை. ஆகவே நமது குடும்பம் முதலாவதாக நாங்கள் அடுத்திருப்பவர் என்பது நமது குடும்பத்திலே நாங்கள் அடுத்திருப்பவர். உங்களுடைய மனைவி உங்களுக்கு அடுத்திருப்பவர், உங்களுடைய கணவர் உங்களுக்கு அடுத்திருப்பவர், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அடுத்திருப்பவர்கள். ஆகவே நமது குடும்பத்திலே நாங்கள் நல்ல ஒரு ஆயனாக மாறுவதற்கு இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டம் மிக மிக குறுகிய ஒன்றாக மாறிவிட்டது. அதற்கு காரணமும் நாங்கள் தான். ஏனென்றால் நமது தேவைகள் அதிகரிக்கின்றது, நமது எண்ணங்கள் அதிகரிக்கின்றது. அடுத்தவருக்காக நாங்கள் பல நேரங்களிலே இன்று வாழ்கின்றோம். நமது உண்மை தன்மையை நாம் அறிந்து கொள்ளாமல் அடுத்தவங்க பார்த்துருவாங்க ஆனபடினால் நமக்கு இல்லாட்டியும் நாங்கள் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டும். நான் கடன் வாங்கியா சரி, நாங்கள் அடுத்தவங்களுக்கு முன்னால் நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டும் என்று பல குடும்பங்கள் இன்று உடைந்து போய்கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், எனது தேவை, எனது குடும்பம் இருப்பதே போதும் என்கின்ற தன்மை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். நமது உண்மை தன்மையை, வாழ்வு என்பது, நிலை வாழ்வு என்பது வெறுமனே ஆடம்பரத்தோடு அடுத்தவர் பார்க்கிறார்கள், அடுத்தவர் நல்லா இருக்கிறீங்க, ஒரு குடும்பம் நல்லா இருக்கு, எல்லாமே உங்களுக்கு இருக்கு என்று சொல்வது அல்ல நிலை வாழ்வு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நிலை வாழ்வு என்பது கணவர் மனைவியோடும் பிள்ளைகள் பெற்றோரோடும் அன்பாகவும் உறவாகவும் தாங்கள் கொண்டிருப்பவற்றை மன திருப்தியோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு பகிர்ந்து கொள்ளுதல் தான் நிலை வாழ்வு. ஏனென்றால் திருச்சட்ட அறிஞர் கேட்கின்ற பொழுது, ஆண்டவரே, நான் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன சொல்கிறார்? அவருக்கு கொடுத்த பதில் என்ன? மறைப்பாட்டுசாலை பிள்ளைகள், எனக்கு உங்களை அதிகமாக பிடிக்கும், ஆனபடியினால நீங்களே சொல்லுங்க. அவர் சொல்கின்ற பதில் என்ன? நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நீர் என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டது வார்த்தை என்ன? அந்த வார்த்தை, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நீர் என்ன செய்ய வேண்டும்? ஞாபகம் இருக்கிறதா? என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். உன் முழு இதயத்தோடும், பத்தம் பத்தாது, உன் முழு இதயத்தோடும், இன்னும் சத்தம் பத்தாது, உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல்
உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நமது உள்ளங்களில் நாங்கள் பதிக்க வேண்டும், நமது மனதிலே நாங்கள் பதிக்க வேண்டும். ஏனென்றால் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு உள்ளத்தோடும் நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் நாங்கள் அன்பு கூறுவது இன்றைய காலகட்டத்திலே கடினமான ஒரு காரியம். நாங்கள் அந்த கடினத்துக்குள்ளே பயணிக்கின்ற பொழுதுதான் நமது பிள்ளைகள் இன்றைக்கு மிகவும் எனர்ஜியே இல்லாமல் சத்தமே இல்லாமல் சொன்ன இந்த பிள்ளைகள் அதை கடைபிடிப்பார்கள். ஏனென்றால் நாங்கள் விதைக்கின்ற விதையானது நமது அடுத்த தலைமுறையினரை வளர்க்கின்றது. நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்கின்றோம். நாங்கள் அன்பை விதைத்தால் நமது பிள்ளைகள் அன்பான பிள்ளைகளாக மாறுவார்கள். நாங்கள் இரக்கத்தை விதைத்தால் நமது பிள்ளைகள் இரக்கமுள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள். ஆனால் பல பெற்றோர் இன்றைக்கு சொல்வது, ஃபாதர், இன்றைய பிள்ளைகள் சோஷியல் மீடியா இல்லாமல் அவங்களால வாழ முடியாது என்று. ஆனால் அதுதான் யதார்த்தம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய பிள்ளைகள் தொலை தொடர்பு சாதனங்களோடு தான் பிறக்கிறார்கள். அவற்றுக்கும் மத்தியிலும் அவர்களுக்கு அன்பு கொடுத்து நாங்கள் வாழ்கின்ற பொழுது, அன்பை கொடுப்பதற்கு முதலாவது நேரத்தை கொடுக்க வேண்டும். நமது நேரத்தை நாங்கள் பிள்ளைகளோடு செலவழிக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் இன்றைய காலகட்டத்திலும் அன்புள்ள பிள்ளைகளாக, அன்பை கொடுக்கின்ற பிள்ளைகளாக, நல்ல ஒரு ஆயனாக அவர்கள் மாறுவார்கள். நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். நல்ல ஆயராக ஒரு கணவராக நாங்கள் வாழ்கின்ற பொழுது, நல்ல ஆயராக ஒரு மனைவியாக நாங்கள் வாழ்கின்ற பொழுது, நல்ல ஒரு ஆயராக நமது பங்கிலே நாங்கள் பணியாற்றுகின்ற பொழுது நமது அடுத்த தலைமுறையினரும் அதை பின்பற்றுவார்கள். ஆனால் நாம் நமக்குள்ளே எரிச்சல், பொறாமை, விட்டு கொடுக்காத தன்மை, அடுத்தவரை பழி வாங்குகின்ற தன்மை, இது எந்த பிஸ்னஸ், நீங்கள் இதுக்குள்ள தலை போட வேண்டாம், இது உங்களோட பிஸ்னஸ், அது நீங்களே பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி நமக்கு இடையிலே புரிந்து கொள்ளல் இல்லாவிட்டால், அது குடும்பமாக இருந்தாலும், நாங்கள் வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும், நமது பங்காக இருந்தாலும், அங்கே நானும் நீங்களும் நல்ல ஒரு ஆயராக வாழ முடியாது. வெறுமனே அடுத்தவருக்காக ஷோ காட்டுகின்ற ஒரு நபராக வாழ முடியுமே தவிர, கிறிஸ்து சொல்கின்ற மாதிரி உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் நீ அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூர்வாயாக. இவ்வாறான விழுமியங்களை விதைக்கின்ற, வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவ மகனாக, கிறிஸ்தவ மகளாக நாங்கள் மாறாவிட்டால் நமது குடும்பம், நமது பங்கு கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகின்ற ஒரு அமைப்பாக, ஒரு சமுதாயமாக மாற முடியாது. ஆனபடியினால் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் விசேட விதமாக மன்றாடுவோம். நமது இதயங்கள் கனிவான இதயங்களாக மாறுவதற்கு, இருமாப்புள்ள இதயங்களை ஆண்டவர் கனிவுள்ள இதயமாக மாற்றுவதற்கும், அடுத்தவரை அன்பு செய்வதற்கு நல்ல ஒரு ஆயராக, நமது நேரத்தை கொடுக்கின்ற, நமது ஆற்றலை கொடுக்கின்ற, நமக்கு இருக்கின்றவற்றை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு கிறிஸ்தவ மகனாக, ஒரு கிறிஸ்தவ மகளாக நாங்கள் மாறுவதற்கு இன்றைய திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே வரம் கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம்.